மே மாசம் இன்னும் தொடங்கவே இல்ல. ஆனா அதுக்குள்ள வெயில் பயங்கரமா காட்டிக்கிட்டு இருக்கு. முன்னாடி என்னைக்காச்சும் வெயிலுக்கு நம்ம ஆரஞ்சு அலர்ட் கொடுத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப அரிதாக பார்க்கக்கூடிய. ஆனால் இப்போ வந்து ஏறத்தாழ எல்லா மாவட்டங்களுமே 38, 39, 40 கிட்ட. போன வருஷமே வெளிநாடுகள்ல அதிகம் வெப்பம் ஏற்பட்டதுனால கிட்டத்தட்ட 14,000 பேர் 16,000 பேர்லாம் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவில் நடந்துச்சு. இந்தியாவில் வலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், அந்த பகுதியில் ஒரு வாரத்துக்குள்ளாக 97 பேர் இறந்து போகிறாங்க. ஆக்சுவல் டெம்பரேச்சர் வந்து 34, 30 இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க 40 டிகிரி செல்சியஸில் இருந்தால் எப்படிங்கிறத. இந்தியாவில் ஏசி இல்லாமல் இனிமேல் வாழ முடியாது. 2035, 2050, 2100 இதெல்லாம் இதை விட இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். நிச்சயமா மனிதர்களே வாழ முடியாது. வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு ரிப்போர்ட் தர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்தியாவில் இனிமேல் ஏசி வியாபாரம் அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா ஏசி இல்லாமல் இங்கே வாழ முடியாது. 40 டிகிரி செல்சியஸ்ங்கிறது இப்போ வந்து ஆப்பிரிக்காவில் எடுத்தீங்கன்னா 43, 46 அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. இப்போ போன வாரம் அங்கே போன வருஷம் கட்டின மெட்ரோ ஸ்டேஷன் தண்ணிக்குள்ள மூழ்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564 012345. வணக்கம் சார். வணக்கம். மே மாதம் இன்னும் தொடங்கவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே வெயில் பயங்கரமாக காட்டிக்கிட்டு இருக்கு. ஆரஞ்சு அலர்ட்லேருந்து நிறைய மாவட்டங்களுக்கு விட்டுருக்காங்க. தொடர்ந்து 2வது முறையாக இப்போ விட்டுருக்காங்க. ஏன் இவ்வளோ வெப்பம், ஏன் இவ்வளோ அனல் காற்று? நீங்கள் குறிப்பிட்டதில் ஒரு செய்தி முக்கியமானது. அது என்னென்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி என்னைக்காச்சும் வெயிலுக்கு நம்ம ஆரஞ்சு அலர்ட் கொடுத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதான் புதுசாக இருக்குது. புதுசாக கேள்விப்பட்டிருக்கலாம். மழைக்கு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மழைக்குமே ரெட் அலர்ட் அப்படிங்கிறது புதிய தகவலாக இருக்குது. அப்போது கடந்த 10 வருடங்களாக நம்ம இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து அதிகமாக சந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இந்த கடைசி 10 வருஷத்தில் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது. அப்போ என்னென்னா பூமி சூடாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம 90கள்லேருந்து பேசிகிட்டு தான் இருக்கோம். நிறையா அப்போ வந்து அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய அது ஒரு விவாதமாக இருந்துச்சு. நிறையா ஒப்பந்தங்கள்லாம் உருவானது. நிறைய நாடுகள்லாம் கையெழுத்து போட்டாங்க, நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பூமி சூடாகி கொண்டு இருக்கிற இந்த குளோபல் வார்மிங், அதனோட இம்பேக்ட் அப்படிங்கிறது நம்மளோட அன்றாட வாழ்வியல் ஒரு பகுதியாக மாறி வருகின்றது. அதுதான் இதனுடைய பிரச்சனை. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே வெயில் அடிக்கிறது இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வெயிலுக்கான காரணம் என்னென்னா பூமி சூடாகி கொண்டு இருக்கிறது. இப்போ இயல்பாக நமக்கு இது சம்மர் பீரியட் தான். சம்மர் வந்து நமக்கு ஆரம்பிக்குது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும் நமக்கு சம்மர் தான். அதுக்கப்புறம் அது ஆகஸ்ட்டு, அக்டோபர், நவம்பரில் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும், நமக்கு மழை வரணும். இது இயற்கையாக நடக்கக்கூடிய இயல்பு தான். இப்படி தான் வந்து ஏறத்தாழ ஒரு பல ஆயிரம் வருடங்களாக இப்படி தான் இருக்குது. ஆனால் தற்போது இந்த அமைப்பில் பல்வேறு விதமான மாற்றங்கள் இருந்து வருது. குறிப்பாக என்னென்னா ஒட்டுமொத்த பூமியினுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய பாதிப்பு ரீஜனல் லெவலில் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த மாற்றத்தை நாம் இப்போ வந்து சந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அதனால் என்னென்னா சம்மர் அப்படிங்கிறது நமக்கு அதிகப்படியான வெப்பத்தை கொண்டதாக இருக்குது. ஏன்னா என்றைக்குமே நம்ம 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப அரிதாக பார்க்கக்கூடிய. ஆனால் இப்போ வந்து ஏறத்தாழ எல்லா மாவட்டங்களுமே 38, 39, 40 கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 40 வந்துட்டாலே அது ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே வந்துடுது. அப்போ அதிகப்படியானது. அப்போ இந்த மாற்றங்கள் ஏன்னு தான் இது சமீப காலத்தில் நடக்கக்கூடிய மாற்றம். குறிப்பாக கடந்த 10 வருடங்களாக இந்த மாற்றம் பார்க்குறோம். கடந்த 6 வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வார்மஸ்ட் இயர்னு தான் சொல்லியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் பதிவான வருடங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கடந்த 6 வருடங்கள் வந்து வார்மஸ்ட் இயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் இயற்கை காரணங்களை தாண்டி புவி வெப்பமயமாதல் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்குது. இயற்கை காரணங்கள் பார்த்திங்கன்னா இது எல்னினோ வருஷம். எல்னினோ வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு ஹீட்டு தான் கொண்டு வரும் நமக்கு தெரியும். ஆனால் காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஹீட்டை இன்னும் அதிகப்படுத்துது. ஸோ அப்போ நமக்கு என்னென்னா பிப்ரவரி மாதமே அதிகப்படியான வெப்பம் இருக்குது. ஏப்ரல் அது இன்னும் உச்சத்துக்கு வந்து போகிறது. அப்போ ஏப்ரல், மார்ச், ஏப்ரல் அப்படிங்கிறது அந்த ஹீட் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ இன்னும் அதை தான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக மே மாதத்தில் இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி நட்சத்திரம் அப்படின்னா யாருமே வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது, அந்தளவுக்கு வெயில் அடிக்கும், அந்தளவுக்கு அந்த அனல் காற்று பயங்கரமாக இருக்கும், தக்கன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இன்னும் ஒரு சில நாட்களில் அக்னி நட்சத்திரம் வரப்போகுது. அக்னி நட்சத்திரம் வர்றதுக்கு முன்னாடியே வெயில் இவ்வளோ தூரம் காட்டுன்னு காட்டுது அப்படின்னா அக்னி நட்சத்திரம்லாம் வந்துருச்சுன்னா
மக்களோட நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு ஆபத்துக்களை ஏற்படுத்தலாம். உயிரிழப்புகளோடு நாம் சந்திக்கலாம். தற்போதைய அந்த மாதிரி சில சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட ஆரம்பிச்சோம். போன வருஷமே வெளிநாடுகள்லாம் அதிகம் வெப்பம் ஏற்பட்டதுனால கிட்டத்தட்ட 14,000 பேர் 16,000 பேர்லாம் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மைதான்? இந்தியாவில் நடந்துச்சு. இந்தியாவில் பல்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து அது சென்ட்ரல் ப்ராவின்ஸில் வருது. பீகார் இது சந்திக்கக்கூடிய அந்த ப்ராவின்ஸில் அந்த பகுதியில் ஒரு வாரத்துக்குள்ளாக 97 பேர் இறந்து போகிறாங்க ஹீட் வேவ்ஸ்னால. இந்த வருஷம் இந்த மாசம் போன வருஷம் ஜூன் மாதம் இது வந்து நடந்துச்சு. போன வருஷம் நடந்த ஒரு நிகழ்வு. அது என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்துலேருந்து 294 பேர் அட்மிட் ஆகிறாங்க. அட்மிட் ஆன அன்னைக்கே வந்து 23 பேர் இறந்து போயிடுறாங்க. என்ன காரணம்? ஹீட் ஸ்ட்ரோக் தான். வெப்பம் தான். அதிக வெப்பத்தினால அதிக stroke வெப்பம் வருமா? அதிகம். ஆமாம். எப்படி வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு பாடிக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு இல்லைங்களா? இந்த பாடி ஒரு டெம்பரேச்சர் பேலன்ஸாக இருக்கும்போது தான் இதயம் வந்து செயல்படும். நம்மளோட மெட்டபாலிசம் அப்போ தான் வந்து செயல்படும். அதிகப்படியான வெப்பம் இருக்கின்ற போது இப்போ நமக்கு ஏன் வந்து வேர்க்குது? ஏன் அப்படின்னா வந்துட்டு அதிக வெயில் இருக்குது, வெப்பமாக இருக்குதுன்னா பாடியை கூல் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். என்ன பண்ணுது, நம்ம வேர்வை சுரவி வேலை செய்து உள்ளேருந்து தண்ணியை வெளியேற்றுது, பாடியை வந்து கூல் பண்ணுது. இந்த கூல் பண்ணணும் அப்படின்னா வேர்க்கணும், அது எவாப்ரேட் ஆகணும், திருப்பி வந்து வேர்க்கணும். அப்போ எப்போ வந்து உங்களுக்கு எவாப்ரேட் ஆகும்னா காற்றினுடைய ஈரப்பதம் எப்படி இருக்குதுங்க பொறுத்து தான். ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்குது, காற்றில் ஈரப்பதமும் இல்லை, அதிகப்படியான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வேர்க்காது. அப்படி வேர்க்கலை அப்படின்னா உங்களோட பாடியோட கூலிங் மெக்கானிசம் நின்றுடும். பாடி அப்போ கூல் ஆகலை அப்படின்னா இதயத்தினுடைய செயல்பாடு நின்றுடும். பாடியோட ஒவ்வொரு உறுப்பினுடைய செயல்பாடும் நின்றுடும். அப்போ மனிதன் இறப்பார்கள். இப்படியான மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹீட் ஸ்ட்ரோக்கின் காரணமாக மரணங்கள் நாம் வருடந்தோறும் சந்தித்து வருகிறோம். இந்த வருடமும் அப்படியான மரணங்களை சந்திக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பிரச்சனை. ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி இந்த மாதிரி இறப்பு ஒரு ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதிக ஹீட்னால ஸ்ட்ரோக் வருது. ஹீட்னால ஸ்ட்ரோக் வந்து ஆமா. வேற என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது மக்களுக்கு? மயங்கி விழுந்து இறந்து போயிடுறாங்க அப்படி. அப்போ இதுல வந்து என்ன பிரச்சனைனா வயதானவர்களுக்கு வந்து அதிகமான டிஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். அது என்னன்னா ஆக்சுவல் டெம்பரேச்சர் வந்து உங்க 34 30 இருக்கும். ஆனா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க 40 டிகிரி செல்சியஸ்ல இருந்தா எப்படிங்கிறதுல தெர்மல் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வெக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு இது வந்து அதிகமான பிரச்சனை உண்டாகும். குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமான பிரச்சனை உண்டாகும். நிறைய மிஸ்கேரேஜஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கர்ப்பிணி பெண்கள் நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா அவங்க இயல்பாக அந்த காலகட்டத்தில் அதிகமான ஃப்ளூயிட்ஸ் வந்து லூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க சீக்கிரம். அப்போ நிறைய அவங்க தண்ணியை எடுத்துக்கணும், நீர் ஆகாதாரம் எடுத்துக்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது. அப்படி அவங்க எடுத்துக்கல, அப்படி கண்டினியூஸாக டீஹைட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கும். ஸோ இப்படியான மிஸ்கேரேஜஸ் வந்து நிறைய ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னு சில டாக்டர்ஸ் வந்துட்டு தெரிவிக்கிறாங்க. அப்படியான சம்பவங்கள் நடக்குது. அப்போது என்ன அப்படின்னா எந்த பகுதியில் எந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, எவ்வளோ ஹீட் எக்ஸ்போஷர் இருக்குதோ அதன் பொறுத்து அவர்களுக்கான பாதிப்பு இருக்கும். அதிகப்படியான ஹீட் எக்ஸ்போஷர் இருந்து உங்களோட பாடியோடைய கூலிங் மெக்கானிசம் ப்ராப்பராக வேலை செய்யலைன்னா மரணம் நிகழ்வதற்கான ஆபத்து இருக்கு. அப்படியான நிகழ்வுகள் நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு வாரம் 10 நாளாவே அடிக்கக்கூடிய வெயிலையும் இந்த அனல் காத்தையும் நம்மளால தாங்கிக்க முடியல. இன்னும் சில நாட்கள்ல அக்னி நட்சத்திரம் வரப்போகுது. கரெக்டா இந்த வெயிலோட தாக்கம், இந்த உக்கிரமும் சொல்லுவாங்கல்ல, வெயில் பயங்கர உக்கிரமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது கரெக்டா எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஜூன் ஜூலை அப்படிங்கிறதா? ஜூன் ஜூலை மே மாசம் கூட கிடையாது. மே மாசம் கூட கிடையாது. ஜூன் ஜூலை அப்படிங்கிறத நமக்கு வந்து பீக் பண்ணும். ஏன்னா வருடந்தோறும் அந்த கிராஃப் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மேயோட எண்ட் அப்படி ஜூன் ஜூலை அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படி கிராஃப் வந்து இறங்கும். அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது வந்துட்டு. ஸோ ஜூன் ஜூலை அப்படிங்கிறது நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதனால தான் வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்துட்டு அவங்க சர்க்குலர் கொடுக்குறாங்க. ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லேபர் டிபார்ட்மெண்ட் அந்த சர்க்குலர் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு சர்க்குலர் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது என்ன பொதுவான அறிவுறுத்தல் தான் இருக்குது. அதிகப்படியான தண்ணி குடிங்க, வெயிலில் நிற்காதீங்க, குறிப்பிட்ட வெளி கொடை எடுத்துகிட்டு போங்க, இந்த மாதிரி அறிவுறுத்தல் தான் இருக்குது. உண்டு அதை தாண்டி இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு நாம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். வெயிலுடைய தன்மை இப்போ அந்த அளவுக்கு மாற்றிருக்கு. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக நான் புரிஞ்சுக்க வேண்டியது. இதுவரைக்கும் வரலாற்றிலேயே அதிகமான வெப்பம் பதிவான வருடம் அப்படின்னா 2023 சம்மர் அப்படின்னு ஆய்வறிக்கையெல்லாம் சொல்லுது. இப்போ 2024 சம்மர். அப்போ இந்த வருஷம் சொல்லும் பொழுது இதுவரைக்கும் வரலாற்றிலேயே 2023 கிடையாது, 2024 தான் அதிக வெப்பம் அப்படிங்கிற ஒரு புதிய சாதனையே இந்த வெப்பம் படைக்குது. ஒவ்வொரு வருஷம் அப்படிதான் பிரீச் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த மார்ச் தான் ரொம்ப இது வரைக்கும் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ரொம்ப ஹாட்டஸ்ட் மார்ச் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது அடுத்த இதில் வந்து பிரீச் ஆகுது. அப்போ இந்த ஒவ்வொரு வருடங்களும் இந்த வார்மஸ்ட் இயருங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான், அது கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அப்போ என்னன்னா எளிராக இருக்கக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன் தான் 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அது 2030 தான் வரும்னு சொன்னாங்க. ஆனால் என்னன்னா 2025 அது இப்போ வருது.
நாம அந்த அந்த அவ்வளோ ஃபாஸ்டன் ஆகுது. ஏன்னா குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது அவ்வளோ வேகமாக நடந்து கொண்டிருக்குது. அதன் காரணம் ஏன்னா குளோபல் வார்மிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டில் 1.5 டிகிரி செல்சியஸ், அது 2050ஆம் ஆண்டு வந்து 2 டிகிரி செல்சியஸ் தான் வந்துட்டாங்க. அது 2 டிகிரி செல்சியஸ்ங்கிறது ஓவரால் ஒட்டுமொத்த பூமியினுடைய தட்பவெப்ப நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாற்றத்தை இப்போதே நாம் சந்திக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு ஏன் அதை நான் சந்திக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கார்பன் எமிஷன் அதிகமாயிட்டே இருக்குது. நம்மளுடைய உற்பத்தி முறையில் தொடர்ச்சியாக கார்பனை நம்ம கண்டினியூஸாக எமிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ அதன் காரணமாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ரொம்ப இன்னும் வேகமாகிட்டே இருக்குது. அப்போ அதன் காரணமாக ஒவ்வொரு வருஷமும் ரெக்கார்ட் பிரேக்கிங் இயராக போயிட்டே இருக்குது. கடந்த 150 வருடங்களில் கடந்த 50 வருடங்களில் மட்டும் பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 0.8 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 0.8 டிகிரி செல்சியஸ்ங்கிறது கடந்த லாஸ்ட் 50 இயர்ஸில் நடந்த ஒரு முக்கியமான அப்போ என்னென்னா குளோபல் வார்மிங்கோட ஹீட் வந்து ரொம்ப அந்த ஃபாஸ்டன் ஆகுது லாஸ்ட் 15 அது இன்னும் கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய ஒரு பாதிப்பை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் தொடர்ச்சியான இந்த மாதிரி ரெக்கார்ட் பிரேக்கிங் இயர்ஸை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க தான் போகிறோம். அப்போ இனி வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் மோசமா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. அப்ப 2025, 2035, 2050, 2100 இதெல்லாம் இதை விட இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். நிச்சயமா. மெக்கன்ஸ்லே இன்ஸ்டியூட் மனிதர்களே வாழ முடியாதா? எக்ஸாக்ட்லி இதே தான் சொல்லியிருக்காங்க. மெக்கன்ஸ்லே இன்ஸ்டியூட் வந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 2020 நவம்பர் மாதம் வந்த ஒரு ஆய்வறிக்கை. அந்த ஆய்வறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நெட்லேயே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. யாரும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். டூ ஹாட் டு பி லிவ் இன் இந்தியா அப்படிங்கிறது அந்த ஆய்வறிக்கை. அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா 2030 மேலே இருக்கக்கூடிய ஆண்டுகளில் இந்தியாவில் ஹீட் எந்த அளவுக்கு இருக்குன்னா அன்லிவபிள் கண்டிஷனுக்கு போயிடுங்கிறாங்க. அன்இன்ஹெபிட்டபிள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக மாறிவிடும் ஹீட்டினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது. அது குறிப்பாக சென்ட்ரல் ப்ராவின்ஸ் ஆஃப் இந்தியா தான் ரொம்ப அதிகமாக பாதிக்குள்ள பகுதியாக இருக்கும். முதல் படியாக அங்கே தான் அதிகமாக ஹீட் அதிகமாக இருக்குது. அப்படின்னா குறிப்பிட்ட என்ன நம்ம மாநிலங்கள்? உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் அந்த இருக்குங்களா அந்த ரீஜன். தமிழ்நாடு அதிக ஹீட் இருக்கும். போக போக நாமளும் அந்த நிலைமைக்கு வந்துடுவோம். அப்போ அந்த இது ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் ஏசி இல்லாமல் இனிமேல் வாழ முடியாது. துபாய் மாதிரியா? துபாய் மாதிரி கூலிங் கெப்பாசிட்டி இருக்கணும். உங்களை வந்து ஏர் கண்டிஷன் மெத்தடாலஜிஸ் இருக்கணும். அப்படி இப்போ எப்படி வந்து ஐரோப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்கு ஹீட்டர் வச்சுருக்காங்க. ஹீட்டர் இல்லாமல் அங்கே வாழ முடியாது. ஏன்னா அதிகப்படியான குளிர் இருக்குல்லையா, அந்த மாதிரி இந்தியாவில் எப்படி இருக்குன்னா அதிகப்படியான வெப்பம் இருக்கும். வெளியே உங்களால் வந்து போக முடியாது. 11 மணிலேருந்து 3 மணிக்கு அப்படின்னு நீங்கள் போக முடியாது. காலையில் 8 மணிக்கு 12 மணிக்கு அடிக்கக்கூடிய உச்சி வெயில் இருந்து அடிக்கும். அவ்வளவு அதிகமான தெர்மல் டிஸ்ட்ரெஸ்ன்னு அதான் சொல்லுவாங்க. அவ்வளோ வெயில் அப்படி இருக்கும். அப்போ அந்த வெயிலுடைய தன்மையை நோக்கி தான் வந்து போகிறோம். காலை வெயில் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா இனி வரக்கூடிய ஒவ்வொரு வருஷத்துலையும் காலையில் 8 மணிக்கு இந்த மோசமான வெயில் அடிச்சிச்சுன்னா அந்த வெயில் கெடுதலா? இனிமேல் நமக்கு வெயில் வந்துட்டு கேன்சரை உண்டாக்கும். ஐயோ! அன்னைக்கு இருக்கக்கூடிய வெயில் அப்படிங்கிறது வேற இல்லைங்களா? அது காலை வந்து இதமாக இருக்கக்கூடிய வெயில் அப்படிங்கிறது வேற. இப்போ இந்த வெயிலுடைய தன்மை நமக்கு பல்வேறு விதமான பாதிப்புகளை வரும். நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணணும், ஹார்ட் அட்டாக்கை உண்டாக்கும், நம்மளை வந்து கொல்லும். அந்த ஆபத்தை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி இருந்த வெயிலுடைய தன்மை அப்படிங்கிறது இப்போ இல்லை. இப்போ இன்னைக்கு ஹீட் அப்படிங்கிறது இந்த ஹீட் தெர்மல் டிஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து வெறும் ஹீட் வேஸ் அப்படிங்கிறது அதாவது என்ன வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ட்ரை டெம்பரேச்சர் அண்ட் வெட் டெம்பரேச்சர் 2 இருக்குது. அதாவது காற்றில் ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ரெண்டுக்குமான இடைவெளி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு 3 to 4 டிகிரி செல்சியஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு. இது ரெண்டுமே ரொம்ப ஈக்குவலண்ட்டாக வந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்துட்டு வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அது வந்து உயிர்களை கொல்லும். அந்த நிலைமை நோக்கி நாம் என்னென்னா இன்னும் அடுத்து ஒரு 5-6 வருடங்களில் அதை நோக்கி நகர்ந்து போயிடுவோங்கிறாங்க. சென்ட்ரல் ப்ராவின்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து 2040 ஆண்டுக்குள்ளாக தமிழகமும் அந்த நிலைமைக்கு வந்துடும். அப்போ ஒட்டுமொத்த இந்தியா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வேஸ். அப்போ வெப்ப மண்டலமாக இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இனிமேல் வெயில் நம்மளை கொல்லும். அப்போ இந்த இடத்துல வெளியே போய் வாழ்வது என்பது மிக சவாலான விஷயமாக இருக்கும். மெக்கன்ஸ்லேயோட இன்ஸ்டியூட்டோட ரிப்போர்ட்டை வந்து நான் ஏன் திருப்பி கோட் பண்ணுறேன்னா அது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னா அந்த ரிப்போர்ட்டை கோட் பண்ணி வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு ரிப்போர்ட் தர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் இனிமேல் ஏசி வியாபாரம் அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா ஏசி இல்லாமல் இங்கே வாழ முடியாது. அதனால் ஏசியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். $7 billion அதில் வந்து இருக்குது. அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு நாவல் தான் ஞாபகத்துக்கு வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல். அந்த நாவலினுடைய ஓப்பன் சாப்டருங்க எப்படி தான் ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் எல்லா மக்களும் வந்து அதிகப்படியான ஹீட் இருக்கனால ஒரு கிளினிக்கை நோக்கி போவாங்க. ஏன்னா அந்த கிளினிக்கில் மட்டும்தான் ஏசி இருக்கும். எல்லாம் போய் அங்கே போய் தங்கியிடம் பார்ப்பாங்க. வந்துட்டு அந்த இடம் பத்தாது இருந்தாலும் நெருக்கி முறுக்கி எல்லாரும் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. வெளியே வெப்பம் அவ்வளோ அதிகமாக இருக்கும். அப்போ திடீர்னு ஒரு கும்பல் வரும், துப்பாக்கி காட்டி மிரட்டும், அந்த ஏசியை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க.
மிரட்டி வந்து ஏசியை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ கொள்ளையடிச்சிட்டு போகும்போது அங்கே ஒரு வெள்ளைக்காரர் இருப்பார். அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணிட்டு இருப்பார். அவர் பார்த்து சொல்லுவான், நீ தாண்டா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் அந்த நாவல் வந்து ஆரம்பிக்கும். அந்த மக்கள்லாம் வேற வழி இல்லாமல் பக்கத்தில் ஒரு குளத்துல போய் உட்காருவாங்க. அப்படி போய் குளத்துல போய் உட்கார்ந்தவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அந்த ஓப்பனிங் சீன் சினாரியோ அப்படிதான் கற்பனை பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட எதிர்காலத்தில் இப்படியான நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவில் ஏசி இல்லாமல் இனிமேல் வாழ்வது என்பது மிக மிக சவாலுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த பிரச்சனையை நம்மளோட வாழ்வியல் நம்ம வாழ்நாட்டில் நாம் சந்திக்க போறோம். இது நாம வந்து இன்னும் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கழிச்சுன்னு இல்லை, அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்குள்ள நாம இந்த பிரச்சனை நீங்க சந்திக்க போறோம். சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மக்களை பயமுறுத்துற மாதிரியே இருக்கு. இது சயின்டிஃபிக் ரிப்போர்ட். நான் வந்து அதுதான் சொல்கிறேன். அதாவது என்ன, ஒரு சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு எந்த நபருக்கும், ஒரு சயின்டிஃபிக் விஷன்ஸ் இருக்கக்கூடிய யாரும் இதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஐபிசிசியோட ரிப்போர்ட் இருக்குது, அது தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும், டிராபிக்கல் ரீஜன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை, ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் ஹீட் வேவ்ஸ் தான் பிரச்சனை சொல்கிறாங்க. இனிமேல் வருஷத்துக்கு 10 மாதம் நமக்கு சம்மர் தான் சொல்லிட்டாங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் 272 நாள் இனிமேல் சம்மர் தான். எந்த மாசத்துல இருந்து எந்த மாசம் வரைக்கும்? நமக்கு February to வந்துட்டு அக்டோபர் நவம்பர் வரைக்கும் சம்மர் தான் இனிமேல். அப்ப டிசம்பர் ஜனவரி மட்டும்தான் மழை வரும், அதிகமாக குளிர் வரும். இது ரெண்டும் தான். அப்ப இயற்கை பேரிடர் அதிகமா நடக்க போதா? அதிகமா மழை வரும், அதிகமா எக்ஸ்ட்ரீம் குளிர் அடிக்கும், எக்ஸ்ட்ரீம் அதிகமா வெயில் அடிக்குமா? அதான் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் இருக்கும். அதிகப்படியான வெப்பம் இருக்கும், அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும், அதிகப்படியான குளிர் இருக்கும், அதிகப்படியான புயலும் இருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு ஒவ்வொரு பேரிடரை சந்திக்க போதா? ஒவ்வொரு விதமான பேரிடர், ஒவ்வொரு விதமான பேரிடர்களும், ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு பேரிடர். விதமான பேரிடர்களும். அதுதான் உங்களுக்கு மழை காலத்துல அதிகப்படியான மழைப்பொழிவு. இப்ப நம்ம வந்து தூத்துக்குடியில பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மழை பேரிடர். மழை. ஆமா, அதிகமா குளிர் அடிக்குதுன்னா அதிகம் குளிர் இருக்கும், அதிகமான புயல் வருவதற்கான ஆபத்துகளும் இருக்கும், அதிகமா வெயிலும் கோடை இருக்கும், காலத்துல அதிகமா. அதிகமா அப்ப அது 4 விதமான பேரிடர்களை ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு சந்திக்க போகுது. இதனுடைய சப்பா இருக்கக்கூடியது என்ன இருக்கும், நீர் உங்களுக்கு பற்றாக்குறை வரும், வாட்டர் தண்ணி ஸ்கார்சிட்டி, பிரச்சனை வருமா? தண்ணி பிரச்சனை. இப்பவுமே ரிசர்வாயர்ஸ் வந்து 20% கம்மியா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தமிழ்நாட்டுல ரிசர்வாயர்ஸ் தண்ணீர் பிரச்சனை வந்துருச்சா? ஆல்ரெடி வந்துருச்சு. நாம அடுத்து வந்து பெங்களூர் மாதிரி ஒரு கிரைசிஸ் வரதுக்கூட எட்ஜில் தான் நாம வந்து இருக்கிறோம். 25% ஆஃப் எல்லா ரிசர்வாயர்ஸ்லையும் தண்ணி கம்மியாக தான் இருக்கு. 20% கம்மியான தண்ணி தான் நம்ம நீர்த்தேக்கங்கள் இருக்கு. எவ்வளவு காலத்துக்கு இதை தாக்குப்பிடிக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தண்ணி கம்மியா இருக்கு. எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதிகப்படியான நிலக்கரி நீங்கள் எரிப்பீங்க, அதிகப்படியான CO2 அதில் எமிட் ஆகும், அப்போது வேகமாக இன்சூட் ஆகும். நிறைய பேர் ஏசி வாங்குவாங்க, அதுவும் இன்னும் ஹீட் பண்ணும். அர்பன் ஹீட் எஃபெக்ட்னு இருக்குது. அப்போ லோக்கலைஸாக ஏற்படக்கூடிய ஹீட்டினுடைய மாற்றங்கள், அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வாழ்விடம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா. இப்போ மும்பையில் வந்துட்டு ஒரு ஆய்வு வந்து மேற்கொண்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய தாராவி இருக்கு இல்லைங்களா, அது சாதாரண இளைய வெளி மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அது ஒரு அன்பிளான்டான இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, ரொம்ப ஜிக்ஸாக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை தான். அங்கே அதிகமாக ஹீட் வந்து ட்ராப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? ஏன் அப்படின்னா, இப்போ செவுத்துல வந்து சூரிய ஒளிப்படுது அப்படின்னா அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகணும். திருப்பி ரிஃப்ளெக்ட் வெளியே போகிறதுக்குன்னா அது அவுட்டர் ஸ்பேஸ் இருக்குங்களா, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இல்லை. அப்படி இல்லாமல் அது பட்டு திருப்பி இன்னொரு செவுத்துல பட்டு இன்னொரு செவுத்துல பட்டு இன்னொரு செவுத்துல பட்டு அங்கேயே ட்ராப் ஆகுது. இப்போ வெளியே போவதற்கான ஓப்பன் ஸ்பேஸ் இல்லை, ஏன்னா அவன் நெருக்கமாக கட்டியிருக்காங்க. அதனால ஹீட் அதிகமாக அங்கே ட்ராப் ஆகுது. இது வந்து அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே வாழ்விடமே அவங்களை வந்து கொல்லும். கொல்லும்னா எப்படி கொல்லும் புரியல. அதிகமான ஹீட்டில் நீங்கள் இருக்கீங்க, அங்கேயே ட்ராப் ஆகிறீங்க, நைட்டு உங்களுக்கு அதிக டிஸ்ட்ரெஸ் உண்டாகும், ஹார்ட் அட்டாக் வரலாம். நைட்ல? ஆமா, நைட்டு தான் அதிக வெப்பத்தை இன்னும் உண்டாக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன காரணம் நைட்ல அதிகமா? தெர்மல் டிஸ்ட்ரெஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாடி கூலிங் மெக்கானிசம் வேலை செய்யாதது ஒன்று, உங்களுக்கு ஹியூமிடிட்டி லெவல் இதாக இருக்கிறது ஒன்று. இந்த மாற்றங்கள் வந்துட்டு அந்த தெர்மல் டிஸ்ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்கும். அப்போ அந்த பிரச்சனையை வந்து உருவாக்கும். அதிகப்படியான ஹீட் வந்து உங்களை கொல்லும். அப்போ அவரோட வாழ்விடமே அங்கே பிரச்சனையாக்கூடியதாக இருக்கு. அப்போ என்னன்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, டிசாஸ்டர் வரும், பெரிய புயல் வரும், பெரிய மழை வெள்ளம், இதுதான் டிசாஸ்டர் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, வெயிலுடைய தன்மையே வந்துட்டு மாறுது, அதுவே பெரிய டிசாஸ்டரா இருக்கு. அப்ப தாராவி மாதிரி துபாய் மாதிரி தான் தமிழ்நாடு மாறப்போகுது. ஆமா, இங்க இருக்கக்கூடியது, இங்க நம்ம ஆல்ரெடி இந்த பிரச்சனை சந்திச்சிருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாம் 40 வர ஆரம்பிச்சேன் நமக்கு. இப்போ ஈரோடு, திருச்சி, இங்கெல்லாம் ஈரோடு 40 வந்துருச்சு இல்லைங்களா. 40 டிகிரி செல்சியஸ்ங்களா. 40 டிகிரி செல்சியஸ்ங்கிறது இப்போ வந்து ஆப்பிரிக்காவில் எடுத்தீங்கன்னா 43, 46 அங்கே பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் செத்துட்டு இருக்காங்க, மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. இப்போ போன வாரம் அங்க அப்ப வெஸ்ட் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பகுதியில் அதிகப்படியான ஹீட் வேவ்ஸ் நிகழுது. நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க. அப்ப தமிழ்நாடையும் ஆப்பிரிக்காவும் ஒப்பிடும் பொழுது வெறும் 4 டிகிரி செல்சியஸ் டிஃபரன்ஸ் தானே இருக்கு. அவ்வளவுதான் இருக்கும். அப்படின்னா அப்ப இங்கே தமிழ்நாட்டிலையும் உயிரிழப்பு தொடங்க ஆரம்பிச்சிருச்சா? உயிரிழப்பு இப்பவே நடக்கு. நமக்கு இங்கேயும் ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு. அது இந்த வருஷம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டருக்கும் ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருக்கக்கூடியதெல்லாம் பதிவு செய்யுங்கன்னு. இதுக்கு முன்னாடி அந்த டேட்டாஸ் நம்மகிட்ட வந்து கிடையாது. அது பதிவு செய்யற பழக்கம் நம்மகிட்ட வந்து கிடையாது. கார்டியக் அரெஸ்ட் தாக்கமாக தமிழ்நாட்டில் இறப்பு எண்ணிக்கை தொடங்க ஆரம்பிச்சு. அது பதிவு செய்யுங்கன்னு நமக்கு கொடுக்குறாங்க.
பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு வந்துட்டு நமக்கு வந்து டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ராப்பராக நம்மகிட்ட அந்த டேட்டா இல்லை. வருடந்தோறும் வந்து ஹீட் வேவ்ஸால இறந்து போகிற சதவீதம் வந்துட்டு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. IMDA வந்துட்டு 2021 வந்துட்டு 2000 பேர் இறந்து போயிருக்கிறது கூட டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் ஏஷியன் ரிப்போர்ட் WMO கொடுத்துருக்க ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதங்களில் போன வருஷம் 2 மாதம் ஏற்பட்ட நிகழ்வு மரணம் வந்து பார்த்தீங்கன்னா 300 இறந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 300 பேர் இறந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த வருடத்தில் எவ்வளோ பேர் இறந்து போனாங்கன்னு தெரியல. 2 மாதத்தில் மட்டும் நடந்த தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னா நமக்கு இந்த மாதிரி மரணங்களை வந்துட்டு இதை ஹீட் ஸ்ட்ரோக்னு பதிவு செய்கிறது இல்லை. அதனால நமக்கு பல டேட்டாஸ் இருக்குல்ல. ஹீட் ரிலேட்டட் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது சார்ந்து நம்ம ரிலீல் பண்ணுவாங்க. என்ன பண்ணால் கார்டியாக் அரெஸ்ட்டு அல்லது வேறு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு இல்லை ஹீட் வேவ்ஸ் அது இன்டியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பதிவு செய்யக்கூடிய டேட்டா இருக்குங்களா, அப்படியானது இல்லை. ஆனால் அந்த நிகழ்வுகள் இப்போது நிகழ்ந்துதான் கொண்டு தான் இருக்கின்ற எதிர்காலத்தில் இவை இன்னும் அதிகரிக்கப் போகின்றன. காலநிலை மாற்றத்தால் தமிழ்நாட்டுடைய நிறைய மாவட்டங்கள் பாதிக்கப்பட போகுதுன்னு சொல்றாங்க. அதுல குறிப்பா சென்னை 7வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. சென்னைக்கு எப்படியான பாதிப்புகள்லாம் வரப்போகுது? சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹீட் அப்படிங்கிறது மேஜரான பிரச்சனை. 2வது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கடலோரம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியாக இருக்கனால கடல் மட்ட உயர்வு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்மளுடைய கோஸ்ட் லைன்ஸ் ஆல்ரெடி நிறைய இழந்துட்டு வரோம், உள்ளே போயிட்டுருக்கு. சீ ஃப்ளட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கடல் மட்டம் உயர்ந்து இப்படி தான் தண்ணி உள்ள வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஆற்று நீர் போகக்கூடிய பகுதி இருக்குங்களா, அது போல ரிவர்ஸாக உள்ள தண்ணி விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது சென்னைக்குள்ளே அதிக இன்னொரு இப்ப கூட இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா உள்ள சி எரோஷன் நிறையா இருக்குது. உள்ளே அப்படி வந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுனா பக்கத்தில் இருக்கக்கூடிய முகத்தவர பகுதியிலேருந்து உள்ளுக்குள்ளேருந்து ஆற்றுக்குள்ளேருந்து வரும். அடையாறுக்குள்ளே தண்ணி உள்ள வர ஆரம்பிக்கும், கூவத்துக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து புதிய புதிய இடங்கள் நிறைய தீவுகள் உண்டாகும். சென்னைக்குள்ளே நிறையா வருது. சென்னையும் அழிவு நோக்கி தான் இருக்கா? சென்னை வந்துட்டு 6வது இடத்துல வந்து இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க 7வது இடத்துல இருக்கு. தீவா சென்னை மாறப்போகுது. அதை சீ ஃப்ளட்டிங்னு சொல்லுவாங்க. அதை வந்து அப்போ கடல் மட்ட உயர்வுனால இப்படி கடல் உயர்ந்து தான் உள்ள தண்ணி வரணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கடல் மட்ட உயர்வு தண்ணி அதிகப்படியான வருகின்ற காரணத்தினால வந்து சீ ஃப்ளட்டிங் இப்படி உள்ள வருவதற்கான ஆபத்து இருக்குது. IIT மெட்ராஸ் வந்துட்டு ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் நம்மளுக்கு கோஸ்டல் ரீஜனில் நிறைய ரீஜன் உள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய நிறைய மெட்ரோ ஸ்டேஷனை உள்ளே போய்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம சென்னை ஆக்ஷன் பிளான் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இருக்குது, அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய நிறைய சென்னையோட மெட்ரோ இருக்கு இல்லைங்களா, மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு 3 மெட்ரோ ஸ்டேஷன் தண்ணிக்குள்ளே போவதற்கான ஆபத்து இருக்குங்க. இன்னும் எத்தனை வருஷத்தில்? ஏறத்தாழ 30லேருந்து 50 வருடங்களுக்குள்ளாக. ஸோ அரௌண்ட் தெரிஞ்சுதான் மெட்ரோ பிளான் இப்போ பண்ணியிருக்காங்களா? இப்போதானே பண்ணியிருக்காங்க. ஆமாம், 1 வருஷம் கூட ஆகலை இல்லை. மெட்ரோ பிளானை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ஸ்டடி பண்ணுறது கிடையாது. என்னோட இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தான் பண்ணாங்க. இப்போ இந்தியாவில் என்ன ஒரு பிரச்சனை, இங்கே கூட கட்டுமானங்களில் கிளைமேட் சேஞ்சினால எந்த பகுதியில் என்ன பாதிப்பு உண்டாகும் அதை எதிர்கொள்வதற்கான நம்ம கட்டுமானம் செய்யணும். நம்மளோட கட்டுமானம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. இல்லை, இன்னும் 30 வருஷத்தில் இப்போ போன வருஷம் கட்டின மெட்ரோ ஸ்டேஷன் தண்ணிக்குள்ளே மூழ்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம மெட்ரோ ஸ்டேஷன்? நம்ம சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. நம்ம சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சட்ட ரீதியாக எதிர்காலத்தில் காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த பகுதியில் என்ன பிரச்சனை உண்டாகும் என்பதற்கான ஆய்வை மேற்கொண்டு அந்த இடத்துல அதற்கான கட்டடம் கட்ட வேண்டும் என்கின்ற எந்த விதமான சட்ட விதிகளும் இல்லை. ஒரே சட்ட விதி என்ன இருக்குன்னா என்விரான் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தான் செய்யணும் இருக்கு. என்விரான் இம்பாக்ட் அசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் வந்து இந்த கட்டணம் கட்டுறதுனால சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், நீர்நிலைகளுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும், உயிரினங்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும், பறவைகளுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும், இந்த ஆய்வுலாம் மேற்கொள்ளணும். ஆனால் எதிர்காலத்தில் இந்த பகுதியில் அதிகப்படியான வெள்ளம் வருவதற்கான ஆபத்து இருக்குது, இல்லை இந்த பகுதியில் அதிகப்படியான ஹீட் வேவ்ஸ் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இல்லை இந்த பகுதியில் கடல் நீர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை கிரவுண்ட் வாட்டர் டெபிலிட்டி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காலநிலை மாற்றம் அட்வர்ஸ் இம்பாக்ட்ஸ் இருக்குல்ல, அதை கணித்து அதோட இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை கணிச்சு அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் மூலமாக கட்டுமானம் செய்வதற்கான எந்த விதமான சட்டத்திட்டங்கள். ஏன் உச்சநீதிமன்றமே 2 வாரத்துக்கு முன்பாக தான் the right to free from adverse impact of climate change is a fundamental right இப்போ தான் சொல்லியிருக்காங்க. அட்வர்ஸ் இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அதாவது என்னென்னா காலநிலை மாற்ற பாதிப்பு இல்லாத வாழ் உரிமை என்பது உங்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ தான் நமக்கு சட்டத்தில் வந்திருக்கு. அப்போ இதை அடுத்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு திட்டங்களையும் இதை நடைமுறைப்படுத்தணும். அப்போ நீ இந்த திட்டத்தை நிறைவேற்ற மூலமாக காலநிலை மாற்ற பிரச்சனை அதிகரிக்கும்பா, அதனால் எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும்பா, அதை செய்யாதன்னு நம்ம சண்டைப்படணும். பாலிசி லெவல் இம்ப்ளிமெண்டேஷன் அதுக்கப்புறம் தான் வரும். அப்போ இப்போ எக்ஸிஸ்டிங் திட்டங்கள், நடைமுறைகள், பாலிசிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அது கிளைமேட் சார்ந்திருக்கூடிய பாதிப்புகளை கணக்கிடாமல் செய்யக்கூடிய திட்டங்கள் தான் அனைத்துமே. அப்போ இதுதான் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பல்முனை தாக்குதலா தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவிற்கும்? இன்னும் அது இப்போ என்ன வேறு பிரச்சனைகள் வரும்னு நமக்கு தெரியாது. இப்போ உணவு உற்பத்தியில் வந்துட்டு பாதிப்பு உண்டாகுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு புள்ளி வரும் சொல்கிறேன். கடந்த 8 லட்சம் வருடங்களாக இல்லாத அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு அளவு இப்போ பூமியில் இருக்குது. 8 லட்சம் வருடங்களுக்கு முன்பாக மக்கள் தொகை அதிகம் காரணமா இல்லை, நம்மளுடைய ஃபாசில் ஃபியூயலினுடைய பயன்பாடுனா நிலக்கரியை அதிகமாக எரிப்பதுன்னு தான் அடிப்படையான காரணம். 8 லட்சம் வருடங்களுக்கு முன்பாக 190 ppm தான் இருந்துச்சு.
இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் துவங்குவதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா 290 ppm தான் இருக்குது. ஸோ 8 லட்சம் வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ppm தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் கடந்த 150 வருடங்களில் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னா 425 ppm வந்திருக்கு. இப்ப இதனால உணவு பஞ்சம் ஏற்படுமா? நிச்சயமா. எங்க? ஏன் அப்படின்னா செடிகள் இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் உள்வாங்கிக்கணும். அதிகப்படியான கார்பனை இருக்கும் போது செடிகள் எப்படி உள்வாங்கிக் கொள்ளும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. இப்போ கடல்ல பிளாங்க்டோன்ஸ் இருக்கு. அவை வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக் கொள்ளும். உள்வாங்கிக் கொண்டு நமக்கான ஆக்சிஜனை வந்து தரும். அதிகப்படியான இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது அது எப்படி செயல்படும் நமக்கு வந்து தெரியாது. இந்த உணவு பஞ்சம், இந்த உணவு தட்டுப்பாடு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கு. ஒட்டுமொத்த உலகத்துக்கு. அப்ப இந்த இதுல சேஞ்ச் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த பெர்சன்டேஜ் வந்து இருக்கு இல்லைங்களா, இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும்? 2000 அது வருஷம் அது டெப்ளீட் ஆயிட்டு போகுதுங்கிறாங்க. இப்பவுமே நம்ம பண்ண உணவு உற்பத்தி செய்யறோம்ல, அதோட நியூட்ரிஷன் வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்கு. மண்ணுடைய ஆர்கானிக் தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப மண்ணுடைய ஆர்கானிக் தன்மை போயிட்டு இருக்கு. ஏற்கனவே உணவு உற்பத்தியில வந்து பிரச்சனையா இருக்கு. அடுத்த இந்த டெஃபிஷியன்சி அப்படிங்கிறத நம்ம அதனுடைய பீக் அப்படிங்கிறது 2030க்கு அப்புறமே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா குளோபல் 2030 பார்க்க. ஏன் அப்படின்னா 6 வருஷம் தான். ஆமா, ஏன்னா குளோபல் வார்மிங் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி 1.5 டிகிரிஸ்ல நம்ம வந்துட்டோம். அது அப்படியே சஸ்டைன் ஆகும்னு சொல்றாங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ள சஸ்டைன் ஆயிடுங்க. அப்படி சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா புதிய விதமான ஒரு பயோஸ்பியரை நம்ம பார்க்க போறோம். இது நாள் வரைக்கும் பார்த்த பயோஸ்பியர் நம்மகிட்ட இருக்காது. இப்பவுமே பயோஸ்பியர் பயங்கரமாக மாறிடுச்சு. இது அப்படி நிலை கொண்டு விட்டால் ஒரு புதிய உலக அமைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஹோமியோஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது, சயின்ஸில் ஒரு பிரின்சிபல். அது என்ன, ஒரு பேலன்ஸான நிலைமை இருக்கின்ற போது அப்போ இருக்கக்கூடிய அமைப்பு முறை அதுக்கேற்ற மாதிரி செயல்படும். ஆனால் அந்த அமைப்பு முறை இன்னைக்கு உடையுது. அதான் டிப்பிங் பாயிண்ட் சொல்கிறாங்க. அது இந்த பூமியினுடைய இயற்கை அங்கங்கள், அதை பாதுகாக்கக்கூடிய வெதர் பேட்டர்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறைகள் இருக்குது. ஆர்டிக் பகுதியில் கூட பனிப்பாறைகள் இருக்குது, போரல் ஃபாரஸ்ட் இருக்குது, அமேசான் ஃபாரஸ்ட் இருக்குது, மான்சூன் இருக்குது. இதனுடைய தன்மையெல்லாம் அதனுடைய இயல்பு தன்மையில் இருக்கின்ற போது நம்ம இப்போ இருக்கிற மாதிரி ஒரு நல்ல உலகம் இருக்குது. ஆனால் இப்போ இதனுடைய தன்மை மாறுது. அப்போ இந்த பயோஸ்பியருடைய தன்மையை மாறும்போது அப்போ அது சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய அமைப்பு முறையும் மாறுது, அந்த எக்கோசிஸ்டம் மாறுது. அப்போ அந்த எக்கோசிஸ்டம் மாறுது அப்படின்னா அந்த உயிரினங்கள் வாழ முடியாது. அப்போ என்னன்னா இந்த தன்மையில் மாறும் போது பூமியில் இருக்கக்கூடிய 90% உயிரினங்கள் வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ மனித இனமே அழிஞ்சிருமா? ஒட்டுமொத்த உயிரினமும் அழிஞ்சிருமா? எக்ஸ்டிங்ஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இதை நான் சொல்லல, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனி கிரெண்டார் சொன்னார். we are on the pathway to climatic hellனார். we are on the pathway to climatic hell அப்படிங்கிற வார்த்தை. அதை மீறி வாழக்கூடிய மனிதர்களுடைய ஆயுள் காலம் டோட்டலா குறைஞ்சிருமா? ஆமா, அதாவது 100% உயிரினமே வாழ முடியாது. அதை மீறி தப்பி தவறி வாழக்கூடிய அந்த 10% உயிரினமும் ஆயுள் காலம் குறைவா? அந்த பயோஸ்பியர்னு நீங்க அடாப்ட் ஆகணும். இப்போ டார்வினுடைய தியரி இருக்கு இல்லைங்களா, டார்வினுடைய தியரி வந்து என்ன, மாறி வருகின்ற புதிய சூழலுக்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய உயிரினங்கள் தப்பி பிழைக்கும் அப்படிங்களா. அப்போ மாறி வரை கூட அந்த புதிய பயோஸ்பியருக்கு மனிதனால் அடாப்ட் ஆக முடியும்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. ஆனால் நீங்களே சொல்லிட்டீங்களே, இனிமேல் ஏசியே இல்லாமல் யாருனாலையும் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? இந்தியாவில், தமிழ்நாட்டில் சொல்லிட்டீங்களே. அப்படின்னா எப்படிப்பட்ட தட்பவெப்ப சூழலுக்கும் தகுந்த மாதிரி வாழக்கூடிய இயல்பு இவங்க யார்கிட்டயுமே இல்லைல்ல. 1% மக்கள் மட்டும் தப்பி பிழைச்சு வாழ்வாங்க. எப்படி சொல்றீங்க? இப்போ ஆல்ரெடி அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 1% மக்கள் வந்துட்டு 40% வளத்தை வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஆய்வறிக்கை. உலக அளவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் 1% மக்கள், அவங்களும் ஏசில தானே இருக்கிறாங்க, ஏசியை விட்டு வர முடியாது. ஆமா, அதுதான். அப்ப எதிர்காலத்தில் என்ன, யாருக்கு தொழில்நுட்ப வாய்ப்பு வசதிகள் இருக்கின்றதோ அவர்கள் மாறி வருகின்ற புதிய சூழலுக்கு ஏற்ப தங்களோட ஆபத்துகளை வந்து குறைப்பதற்கு அதுக்கேற்ற மாதிரி தகவத்துக்குள்ள அவர்கள் தப்பி பிழைப்பார்கள். ரொம்ப சுருக்கமா பண்ணா டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க. கப்பலில் ஓட்ட விழுந்துருச்சு, கப்பல் முழுக போகுது, கப்பலில் 2000 பேர் இருக்காங்க. 2000 பேரும் காப்பாற்ற முடியாது, ஏன்னா இருக்கிறது 20 லைஃப் போட்டு தான். 200 பேர் தான் காப்பாற்ற முடியும். அந்த 200 பேரை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? கேப்டன் போய் கேட்குறாங்க என்ன பண்ணலான்ட்டு. விமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட்டுங்கிறார். அப்போ பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தப்பிப்பதற்கான ப்ராபபிலிட்டி 99%. சரி, அந்த பெண்களையும் குழந்தைகளையும் எங்கேருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க? ஏ கிளாஸ்ல இருந்து இல்லைங்களா. ஏ கிளாஸ் செல்வந்தர்கள் சீமாட்டியில் அவங்க நாய்க்குட்டி கூட வந்து அந்த லைஃப் போர்டில் வச்சு தப்பிச்சு போவாங்க. அந்த படம் அப்படி தான் உண்மையாக நடந்துச்சு. ஆனால் பி, சி, டி கிளாஸில் பயணம் செஞ்சு என்ன பண்ணுறாங்க, இழுத்து உள்ளே போட்டிடுறாங்க. அப்போ ஒரு கிரைசிஸ்ன்னு வரும்போது யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, யாருக்கு அதிகாரம் இருக்குதோ அவர்கள் தப்பிப்பதற்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 99%. அதை நம்ம வெள்ளத்தில் போய் பார்த்தோம்ல. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, 70s 80s 90s பிறந்தவங்கெல்லாம் என்னதான் வெயில் அடித்தாலும் என்னதான் மழை பெஞ்சாலும் காலில் செருப்பு போடாமல் கூட எப்படிப்பட்ட வெயிலையும் நடந்து போயிடுவாங்க. தார் ரோட்டில் எப்படிப்பட்ட சூழல்லையும் சமாளித்து வாழ்ந்துருவாங்க. பெட்டில் தான் படுப்புன்னு அடம்பிடிக்க மாட்டாங்க, பாயில் கூட படுத்து இருந்திருப்பாங்க. மொட்டை மாடியில் கூட துணி பெட்ஷீட்டே விரிக்காமல் கூட படுத்து வாழ்ந்து இருந்த ஆட்கள் தான். சாப்பாடு கூட இல்லாமல் கஞ்சி கூழ்லாம் சாப்பிட்டு வளர்ந்தக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் இந்த 2000க்கு அப்புறம் இருக்கக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் வரைக்குமே
யாருமே அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழாமல் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, அச்சிச்சி ஐயோ இப்படி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இந்த லைஃப்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு எதையுமே அக்செப்ட் பண்ணிக்காமல் அடோப்ட் பண்ணிக்காமல் ஒரு ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஒரு லைஃப் வாழ்கிறாங்களே, இவங்களாம் எப்படி இனிமேல் ஏசி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் ஸ்டைலு வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எப்படிப்பட்ட சூழலையும் சமாளித்து வாழக்கூடியவங்களுக்கு தான் இனிமேல் இருக்கக்கூடிய இந்த உலகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 2K கிட்ஸ் தான் நாளைக்கு வந்து பெரிய மனிதர்களாக மாற போகிறாங்க. இவங்க எப்படி இதெல்லாம் சமாளித்து அடோப் ஆகி எப்படி செட் ஆவாங்க? இல்லை, அதுக்கு தான் வந்து நம்ம என்னென்னா கிளைமேட் ஜஸ்டிஸ்னு பேசுகிறோம், என்விரான்மெண்டல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து பேசுகிறோம். அப்போ இந்த இடத்துல தான் இன்றைக்கி சமூக நீதின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தீங்களா, இன்னும் அடுத்து நம்ம பேச வேண்டியது சூழலியல் நீதி. எல்லாருக்குமான இங்கே பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வது? அப்போ இந்த பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் ஐக்கிய நாடுகள் சபை கீழாக கூட IPCC இருக்காங்க, இன்டர் கவர்மெண்ட் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அவங்க தான் வருடந்தோறும் வந்திருக்கு ஆய்வறிக்கைகள் இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. இது வரைக்கும் 6 அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா இனிமேல் குளோபல் வார்மிங்கை உங்களால் நிறுத்த முடியாது, கிளைமேட் சேஞ்சை உங்களால் நிறுத்த முடியாது, பாதிப்புகளை குறைக்க முடியும், அப்போ அதற்கான வேலைகளை செய்யுங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக இங்கே பூமியில் கூட ஃபாசில் ஃபியூயலினுடைய பயன்பாட்டை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் சொல்கிறாங்க. அப்போ அந்த கார்பன் எமிஷன்ஸை நம்ம 2050 கம்ப்ளீட்டாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2030 வந்து பாதியாக வந்து அது குறைக்கணும் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து 2070 தான் டார்கெட் வச்சுருக்கு. என்னால் 2050 குறைக்க முடியாது, 2070 தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இந்தியா சொல்லிட்டாங்க. சைனா வந்து 2060 செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள் 2050 செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவும் 2050 செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு வேளை இப்படி செஞ்சாங்கன்னா பாதிப்பு குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே தான் எல்லாமே செஞ்சு முடிச்சிருவாங்க, மொத்தமாக அழிஞ்சிருமே. ஆனால் அதையும் இப்போ செய்கிறது கிடையாது. இப்போ அவங்க சொல்லிக்க ப்ராமிஸ் படி செய்யவும் கிடையாது. அப்போ ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்லுதுன்னா மிட்டிகேட்டிவ் அண்ட் அடாப்டிவ் ஸ்டெப்ஸ் எடுங்க. மிட்டிகேஷன்னா பாதிப்பை குறைப்பதற்கான நடவடிக்கைனுங்க. அப்போ பாதிப்பை குறைப்பதுக்குன்னா ஃபஸ்ட்டு வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட். நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா, எந்த பகுதியில் வந்துட்டு யார் பாதிப்பு உள்ளாவாங்க, அசஸ்மெண்ட் வேணும். எந்த டிஸ்ட்ரிக்ட் மோசமாக பாதிக்க போகுது, தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் அதிகமாக பாதிக்கும்? பாதிக்கும் நாகப்பட்டினம் தான் ரொம்ப பாதிப்பு, ரொம்ப வல்னரபிளாக இருக்கக்கூடியது. நாகப்பட்டினம், தருமபுரி இந்த மாவட்டங்கள் மழையே பெய்யாதா? இல்லை, நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே கோஸ்டல் சீ லெவல் இன்க்ரீஸ் ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தருமபுரியை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஸ்கார்சிட்டி அதிகமாக இருக்கும், ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான பாதிப்புகள் அதிகம். சோழர் காலத்துக்கு முன்னாடியே நாகை தரங்கம்பாடி பகுதிக்கு தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு பூம்புகார். ஆமாம். அப்போ எந்தெந்த ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை எதிர்கொள்ளும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கண்டுபிடிச்சு அப்போ அதுக்கான மிட்டிகேட்டிவ் ஸ்டெப்ஸ் என்ன எடுக்க முடியும், அதுக்கான அடாப்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுங்கிற வேலையை நம்ம இப்போமே ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி we are too late. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் வச்சிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அடுத்து ரெடி பண்ண போகிறாங்க. அதை எடுத்து அதுபடி இதை வந்து நம்ம செய்யணும். இனிமேல் இந்த அடிப்படையில் இருந்தால் நம்மளுடைய உற்பத்தி இருக்கணும், நம்மளுடைய எனர்ஜி கன்சப்ஷன் இருக்கணும், நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் இருக்கணும், எல்லாமே இதுக்கு அடிப்படையில் மாற்றணும். அப்போ அது இந்த செய்தால்தான் மக்களை ஓரளவுக்காக நம்மளால் பாதுகாக்க முடியும். மிட்டிகேட்டிவ் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது அதான். அப்போ அந்த பார்வை வந்து நமக்கு அரசணும். அப்போ அதில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. IPCC என்ன சொல்லுதுன்னா, எப்பா நீங்கள் இது நாள் வரைக்கும் அழிச்ச பூமியை போதும்ப்பா, நீங்கள் வந்துட்டு புதுசாக வந்து மரம்லாம் நெட்டு காடெல்லாம் வளர்க்குறதுலாம் வேண்டாம், அதில் 2வது பண்ணுங்கள். மிச்ச மீதி இப்போ கொஞ்சம் இருக்குது இல்லையா, அதையாச்சும் கொஞ்சம் விட்டு வைங்கன்னு சொல்கிறாங்க. மிச்சம் மீதி இருக்கக்கூடிய இந்த 40% ஆஃப் தி லேண்ட் யூஸ் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட இப்போ எக்ஸிஸ்டிங்கான இந்த க்ரீன் கவர் ஏரியா குறைஞ்சபட்சம் அதை அப்படியாவது பாதுகாங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா புதிதாக விவசாய நிலங்களை நாம் அழிக்கக்கூடாது, புதிதாக வனப்பகுதிகளை அது அழிக்கக்கூடாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களை கன்சர்வ் பண்ணணும், வெட்லாண்ட்ஸை கன்சர்வ் பண்ணுங்கிறாங்க. அதோடு சேர்த்து புதுசாக இருக்கக்கூடிய வேறு வேலை திட்டங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வேலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரே தீர்வாக இருக்குது. இதை கூட நாம் செய்யலை அப்படின்னா நமக்கு நாமே கொல்லி வைத்துக் கொள்வது அப்படின்னு தான் புரிந்து கொள்ளணும். ஏன் அதிகமாக வெப்பமாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டால் காலநிலை மாற்றம் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு அறிவியல் காரணமா புவியியல் காரணமானு கேட்டால் சமூகமும் அரசியலும் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப அழகாக சுற்றி வளைச்சி அரசாங்கத்தையும் பொதுமக்களையும் இவங்க தான் பொறுப்பாளி அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இனிமேல் இந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய வாழ்வியல் முறைகளையும் மாற்றிக்கொள்வார்களா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றி. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564 012345.